ஹாய் காய்ஸ், ஜெயபுவனேஷ் ஹியர். ஸோ டாப்மேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டெய்லி ஒரு 2-3 செஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தேன், அவைலபிலிட்டி கொடுத்துருந்தேன். ஸோ ஓரளவு ஒரு 16-17 ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு. பட் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஒன் ஆர் 2 டேஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு கடைன்னு ஒரு 6-7 ஸ்லாட் புக் ஆகிடுச்சு. அதில் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி கமெண்ட் போட்டிருந்தேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம என்னோட சேர்ந்து நீங்கள் எஃபெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி ப்ராப்பராக நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிருக்கிறேன். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எல்லாமே மாதம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ அதனால் அவங்ககிட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி மோரலைஸ் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், லைக் என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் நம்ம டிஎஸ்எஃப் ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குறதுக்கு முன்னாடி எப்படி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபெக்டிவாக எப்படி படிக்கிறது, இன் ஜென்ரலாகவே கன்சிஸ்டண்ட்டாக எஃபெக்டிவாக எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது, நம்ம ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ப்ளஸ் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பண்ணால் எப்படி எஃபெக்டிவாக, நானும் எல்லாமே 100% ஃபாலோ பண்ணி பக்காவாக பண்ணுறதில்ல, நானும் கொஞ்சம் அப்பப்போ லெதச்சிக்காக தான் இருக்கிறேன். பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் டாப்மேட்டில் வந்து எல்லோரும் காமனாக கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து என்னோடய டெக்ஸ்டாக் ரெலவெண்ட் டெக்ஸ்டாக் நான் கற்றுக்கணுமா, நிறைய பேர் வந்து லைக் நான் வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டில் பண்ணணுமா, அது பண்ணுமான்னு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சி கைஸ், நீங்கள் ஒரு 10-15 எல்பி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நீங்கள் வந்து நுழையணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் டிஎஸ்ஏ. ஓகேங்களா? நீங்கள் டிஎஸ்ஏ முடிச்சுட்டு எனி லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளில் நீங்கள் வந்து கோட் அடித்து அவுட்புட் காட்டணும். இந்த டிஎஸ்ஏ இருக்க போகுது. அப்புறம் அந்த ஸ்க்ரீனிங் தாண்டதுக்கு வேணால் ஆப்டி இருக்கலாம், டெக் ஆப்டி இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈவன் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 3 or 4 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இது 2 தெரிஞ்சுட்டாலே போயிட முடியும். நமக்கு எப்போ இந்த டெக்ஸ்டாக் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து லைக் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு 4th 5th ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த 1-on-1 வித் மேனேஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஎல் ஒரு மேனேஜர், நீங்கள் எந்த டீமில் போகிறீங்களோ அந்த மேனேஜர் உங்களோட 1-on-1 இருக்கும். அப்போ அவர் கேட்பார், நாங்கள் இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டாக்ல ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா, அப்படி இல்லைனா கொஞ்சம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டாக் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பப்மேட்டிக்கில் வந்து நான் ஸ்ப்ரிங் போட்டு ஒர்க்கே பண்ணதில்லை ஜோஹோவில், ஏன்னா ஸ்ப்ரிங் போட்டு ஜோஹோவில் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ கரெக்டாக எல்லாரோட கிளியர் பண்ணிட்டேன். கடைசி ரவுண்ட் எனக்கும் என்னோட டிஎலுக்கும் வந்து 1-on-1 இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவர் இன்னும் அது ஞாபகம் வச்சிருக்காரு. ஏன்னா நான் கேட்ட கேள்வி அவ்வளோ கொஞ்சம் ஸ்டாண்டர்டில் தெரியுற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஜெயா, லைக் யூ டன் வெரி குட் டிஎஸ் அண்ட் எவ்ரி திங், பட் we are looking for someone who has experience in Spring Boot, but it seems like you have never worked on Spring Boot, so that's what we are having some little concerns over there அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் உடனே என்ன சொன்னேன்னா, ஓகே கேன் ஐ ஆஸ்க் ஒன் கொஷின் ஃபார் யூ, லைக் ஷோ ஜெயா, லைக் எல்லா இன்டர்வியூவில் டூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஃபார் மீ கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நானே ஒரு கொஷின் கேட்டுமான்னு கேட்டேன். அப்போ அவர் ஷோர் அப்படின்னாரு. நான் என்ன கேட்டேன்னா, விச் கேண்டிடேட் யூ ப்ரிஃபர் மோர், a candidate who is very good with algorithms, who is very good with problem solving, or a candidate who is just having relevant technology experience அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, அவர் இன்டெரக்ட்லி ஆஸ்கிங் வெதர் யூ செலக்டட் ஆர் நாட் அப்படின்னு கேட்டார். நானும் சிரிச்சிட்டு கைண்ட் ஆஃப் எஸ், பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு நோ தட் ஆஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, it's actually a good question. I personally would prefer always guy who is good with algorithms, because technology come and go, algorithm will always stay with you. ஸோ அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கும் இம்ப்ரெஸ் ஆச்சு, அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ரெஸ்ட் ஏபி நல்லா தெரியும், ஐ நோ ஆல் த ரெஸ்ட் ஏபிஸ், லைக் ஐ நோ பேசிக் ரெஸ்ட் ஏபி கான்செப்ட்ஸ், ஐ பில்ட் so many APIs on Zoho. It's just that I am not used Spring Boot, but I don't think it will be a big deal. I can learn in Spring Boot within 1 or 2 months. So ultimately, how I'm designing an API, how I'm designing my algorithm, how I am solving the business logic with effective algorithm in a very short time, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ இதுக்கு எது சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு அண்டர் 3 years அண்டர் 4 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இந்த நோட் கற்றுக்கணும், ரியாக்ட் கற்றுக்கணும், ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு 3-4 ரவுண்ட்ஸ் நல்ல கம்பெனியில் ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸில் இருக்க அந்த நல்ல சூப்பரான டிஎஸ்ஏ கொஷின்ஸை எப்படி கிட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுறது, அது ஒன்று. ப்ளஸ் இந்த ஸ்க்ரீனில் வந்து டெக் ஆப்டி எஃப்ஏக்யூஸ், இந்த பேசிக் எஃப்ஏக்யூஸ் இருக்கலாம். இப்போ ஜாவாவில் பேசிக் ஊப்ஸ் எஃப்ஏக்யூஸ் ஜாவானில் பேசிக் ஊப்ஸ் எஃப்ஏக்யூஸாக இருக்கட்டும், அந்த பேசிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி எஃப்ஏக்யூஸாக இருக்கட்டும், எஃப்ஏக்யூ மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணுறது, இது ரெண்டுமே தரமாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பற்றி கண்டிப்பாக இன்னும் கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ வரப்போகுது. பட் இதுதான் வந்து என்னோடய டாப்மேட். இதுவரை ஒரு 16-17 பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன்.
எல்லாருமே வந்து எனக்கு டாப் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இட் வாஸ் வெரி ஹாப்பி. லைக் நான் நினச்சேன் லைக் ஒரு அட்லீஸ்ட் 1-2 இடத்துலயாவது கொஞ்சம் ரேட்டிங் அடிவாகுன்ற மாதிரி நினச்சேன். பட் யா லைக் எவ்ரி ஒன் வாஸ் வெரி ஹாப்பி வித் மை இன்சைட்ஸ் அண்ட் அட்வைஸ். இட் வாஸ் வெரி குட். ஸோ யா பட் இதுக்கப்புறம் நான் டாப் அடுத்த 2 months நான் பிளாக் பண்ணிட்டேன். 2 months புக் பண்ண முடியாது, ஏன்னா போதும். ஸோ நான் எவ்வளோ கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் பேசிட்டேன். எவ்வளோ டேட்டா கேதர் பண்ணணும்னு அவ்வளோ டேட்டா கேதர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தெளிவாக இருக்குது நான் என்ன பண்ணணும் எது பண்ணணுன்ற இப்போ எனக்கு தெளிவாக இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து ப்ரொடக்டிவாக எஃபெக்டிவாக கன்சிஸ்டன்ட் எப்படி வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் எது பண்ணுறதால எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்றதுக்கான நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்கிறேன் என் இன்சர்ட்டில் ஒரு கிட்ட இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட் வில் மேக் சென்ஸ் இஃப் யூ ஃபாலோ திஸ். உங்களுக்கே தெரியும் ஆமாம் இப்படி பண்ணால் கரெக்டாக தான் இருக்குன்றமா உங்களுக்கு தோணும். சரி பட் ஃபஸ்ட் டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க் எந்த ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் எடுத்துக்கிட்டாலுமே நான் வந்து அது 2 டிவைட் பண்ணுவேன். ஒன்று வந்து மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஒன்று பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க். ஓகேங்களா? இப்போ மெக்கானிக்கல் ஒர்க் என்னென்னா இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு என்ன கோட் பண்ண போகணுன்னு எனக்கு கிளியர் ஐடியா இருக்குது. ஆனால் சும்மா நான் கோட் பண்ணணும் அவ்வளோதான். அது எனக்கு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க். இப்போ எனக்கு வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணணும், நான் பண்ண டிசைனை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும், அது எனக்கு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க். இப்போ இல்லைனா லைக் நான் பண்ண இல்லை 2-3 டாக்குமெண்ட்ஸ் நான் படிக்கணும், அது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க். லைக் பேசிக்கலி யூ நோ வாட் டு டூ, யூ ஜஸ்ட் ஹவ் டு டூ இட். இட்ஸ் ஜஸ்ட் அ டாஸ்க், யூ ஜஸ்ட் ஹவ் டு டூ இட். அந்த மாதிரி இருக்குதா மெக்கானிக்கல் ஒர்க்கை நான் பிடிச்சுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க். பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க்னா நீங்கள் உட்காந்து ஆக்சுவலாக வந்து மண்டை கசையை யோசிச்சு இது இப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன், இதை இப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து படிக்கிறதா இருக்கலாம், நீங்கள் ஒரு புது விஷயம் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு ஐடியா வந்து இன்வென்ட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் எனக்கு 100% ஒர்க் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 60-70% ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க் தான் இருக்க போகுது, 30% ஒர்க் பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க்கு தான் இருக்க போகுது. பட் அந்த 30% பிரெயின் ஸ்டார்ம் ஒர்க் முடிச்சா தான் இந்த 60-70% எல்லாம் ஆரம்பிக்க முடியும். ஆர் ஆல்ரெடி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒர்க் ஆல்ரெடி முடிச்சிருப்பேன், அது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் வந்து கண்டினியூஸாக இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் எனக்கு எப்பவுமே இருக்கும். இப்போது மெக்கானிக்கல் ஒர்க் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது, பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது நான் சொல்கிறேன். மெக்கானிக்கல் ஒர்க் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நானே சொல்லியிருந்தேன் நான் நிறைய அனிமே பார்ப்பேன், நிறைய நல்ல குட் கண்டென்ட் பார்ப்பேன். பேசிக்கலி நிறையா வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஒர்க் மியூசிக் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் நருட்டோ அனிமே பேக்ரவுண்ட் மியூசிக்ஸாக இருக்கட்டும், ட்ராகன் பால் ஜி பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், கபெட்டா பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் இல்லை கொஞ்சம் மாதிரி நார்மல் சாங்ஸ் இருக்கும். அப்புறம் ஈவன் லைக் நிறைய மாஸ் மூவிஸ், மங்காத்தா தீம் மியூசிக், ஜில்லா தீம் மியூசிக், துப்பாக்கி தீம் மியூசிக், இதுமாதிரி நல்ல நல்ல படத்தோட சூப்பர் தீம் மியூசிக்ஸாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு அதை ஷஃபில் பண்ணி விட்டுருவேன். அந்த அப்படியே அந்த மியூசிக் கேட்டுட்டு நான் பண்ண கடை நான் மெக்கானிக் முடிப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மியூசிக் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் மெக்கானிக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. பட் மியூசிக் ஹெல்ப்ஸ் யூ ஆர் இட் கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் கேட்டலிஸ்ட். அது வந்து உங்களோட மெக்கானிக் ஒர்க் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மெக்கானிக் ஒர்க் நீங்கள் எப்படி நாடி முடிக்கணும் அப்படின்னா, லெக்சர் ஒரு 20-30 மினிட்ஸ் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஓகே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் கிடைச்சோன்னு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துருவேன். அந்த ஷார்ட் பிரேக் என்னென்னா இருக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வாக் போவேன், இல்லைனா ஒரு பால் எடுத்து சும்மா சவுத்தில் போட்டு பிடிப்பேன், இல்லைனா ஒரு ரீல்ஸ் பார்ப்பேன், இல்லைனா வந்து குட்டிஸாக வந்து லைக் ஏதாவது குட்டிஸாக ஏதாவது பாட்டு கேட்பேன். அப்போ கூட ஏதாவது லைக் ஒரு வைப் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் பிரேக்ஸ் ஒரு 5-10 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு செஷன் வைப்பேன். ஸோ பேசிக்கலி அந்த செஷன் வந்து ஆவரேஜாக ஒரு 20-30 மினிட்ஸ் இருக்கும். பிரேக் ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு 3 செஷன்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு லாங் பிரேக் எடுப்பேன். ஓகேங்களா? அந்த லாங் பிரேக் என்னவாக இருக்கலாம்னா, அந்த லாங் பிரேக் வந்து நீங்கள் ஒரு சீரிஸில் ஒரு எபிசோட் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியில் போகிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு லாங் பிரேக் ஒரு 1.5 2 ஹவர் பிரேக் எடுத்துடலாம். எடுத்து மட்டும் ஒரு 3 செஷன் உட்காருவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். இப்போ இது மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு வந்து பாட்டு கேட்பேன். அதே பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு பெரிய சவுண்டே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சைலண்ட் ஏரியாவில் உட்காந்துப்பேன். ஸோ எனக்கு இப்போ நான் நோட்டு பென் வச்சு பண்ணணும்னா நோட்டு பென் வச்சு பண்ணிருப்பேன். இல்லை நான் பிரெயின் ஸ்டார்மிங் சும்மா வாயில் தான் சும்மா மைண்ட்லேயே யோசிக்கணும் அப்படின்னா சும்மா அங்கங்கே நடப்பேன், அங்கே நடந்து யோசிப்பேன். ஆனால் அது ஒர்க் பண்ணுற கணக்கு தான். அங்கங்கே நடந்து யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன பண்ணுறான், இப்படி பண்ணால் என்ன பண்ணலாம், அப்படி வந்து என்ன பண்ணலாம், எனக்கு நானே பேசி அப்படியே யோசிப்பேன். ஸோ இப்படி தான் நான் பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க் பண்ணுவேன். ஸோ மை பாயிண்ட் இஸ் டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க்கே பண்ணும்போது உங்களுக்கு ஓகே அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். ஏதோ ஒரு ஃபஸ்ட் சேலஞ்ச் முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும், இது ஒரு நல்ல ஐடியா, இப்படி தான் வந்து அந்த ஐடியா கொண்டு போகணும் அப்படின்ற போது ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். அப்படி ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா பிரேக் எடுத்துடணும். ஓகேங்களா? மோஸ்ட் லைக்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் 20-30 மினிட்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்ட்ரிக்டாக போமோடோரை நான் ஃபாலோ பண்ண சொல்லலை. இது பேர் போமோடோன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லலை. உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஜென் மோடில் இருப்பீங்க,
ஜென் மோடில் இருக்கும்போது 40 மினிட்ஸ் கூட ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லைக் ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் நான் ஒரு ஒர்க் பண்ணுற மூடு இருக்கேன், பிரேக் எடுக்கணும், அப்போ பிரேக் எடுத்துடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு மூடு இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் அட் எண்ட் ஆஃப் த டே பிரேக் எடுக்கணும். அதுதான் வந்து எங்கள் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல வருது. அண்ட் இந்த ஜென் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஏராமா கூட சொல்லியிருப்பார் ஜென் மோடோன்னே. நம்ம சிவா வந்து ஜென் மோட் அப்படின்னுவாங்க, என்னென்னே தெரியாமல் மொத்தமாக ஜென் மோடுன்னுவாங்க. ஸோ பேசிக்கலி ஜென் மோடுன்றது ஒரு தியரி மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்கலி ஜென் மோட்னா உங்கள் மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களால் இல்லை கடை வேலை செய்ய முடியும். ஆனால் அந்த ஜென் மோட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, ப்ளஸ் டக்குன்னு நடத்த ஜென் மோடில் போயிட முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஜென் மோட் போது சில ட்ரிகர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃபெக்டிவான ட்ரிகர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா லைக் ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை, சும்மா வெளியில் போய் விளையாட்டு வரணும், ஒரு ஸ்ட்ரெச்சிங்கோ இல்லை ஒரு 20-30 மினிட்ஸ் டிடி விளையாடுறீங்களோ ஏதோ ஒரு பண்ணி சின்னதாக ஒரு வேறு வர மாதிரி. அதுக்குன்னு ஜிம்முக்கு போய் அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வேறு வர செஷன் அப்படின்னா உங்கள் சீனியர் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் லைக் உங்களுக்கே தெரியும், லைக் ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டீங்க, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெச்சிங் இல்லை ஏதோ ஒரு 10 நிமிஷம் விளையாட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கண்ணு பிரைட் ஆகும், லைக் உங்களுக்கு டக்குன்னு எல்லாம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம் தான் உங்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சு அர்த்தம். உடனே போய் லைக் வாயில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு அப்போ அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கண்ணுக்குள்ளேயும் தண்ணி ஈஸியாக போகும், கண்ணு திறந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஜென் மோட் கொள்ளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லா அப்படி பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க் சூப்பராக பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு அப்படியே கடுப்பான வேலை, ரொம்ப கடுப்பான ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் அந்த கூட அது கூட பண்ணலாம். ஸோ வாட் எவர் ஒரு ஜென் மோட் போகிறதுக்கான ட்ரிகர்ஸ் நான் இதுதான் பண்ணுவேன். இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்போது தெரியல, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மாதிரி பண்ணாலே ஜென் மோட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ் வாஷ் ரெகுலராக பண்ணுங்கள், அண்ட் தண்ணி ரெகுலராக குடிங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன். அண்ட் நான் ஈவன் கண்டிப்பாக 2 டைம்ஸ் நான் பாத் பண்ணிடுவேன். என்னமோ தெரியல, எனக்கு ஐ ட்ரீட் பாத்திங் ஆஸ் தெரப்பி. லைக் எனக்கு ஒரு மாதிரி கசகசாக இருக்குது, ஒரு நாள் ஒரு மாதிரி போரிங்காக போதுன்னா ஒரு குடியில் போட்டோன்னா நமக்கு டக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படியே ஏதாவது விட்டு எதாவது பண்ணுவேன். இல்லை ஈவன் படம் பார்க்குறோம், ஏதாவது நல்ல படம் பார்ப்பேன், சம்திங் லைக் இட். ஓகேங்களா. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி நோட்ஸ் எஃபெக்டிவாக எடுக்கிறது. ஸோ நோட்ஸ் வந்து 2 விஷயம் நீங்கள் நோட்ஸ் எடுத்தாகணும். ஒன்று, எதெல்லாம் வந்து அதிகமாக ரியூஸ் பண்ணுற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அரேஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, அரேஸில் வந்து 2 பாயிண்ட் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது, பைனரி சர்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி கவுண்ட் ஹேஷ்மேப் எப்படி கிரியேட் பண்ணுறது, போஸ்ட் ஃபிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்குன்னு நிறைய டெக்னிக்ஸ். அந்த ஒரு டெக்னிக்ஸும் அந்த டெக்னிக்னு ஒரு அல்காரிதம் இருக்கும், அந்த அல்காரிதமும் ஒரு பீஸ் ஆஃப் கோட் இருக்கும். அந்த பீஸ் ஆஃப் கோட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆக்சுவல் இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு சப்ப விஷயம் ரெகுலராக நம்ம போட்ட விஷயத்துக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 2-3 மினிட்ஸில் அந்த பீஸ் அப்போ எழுதி முடிச்சிடணும். ஸோ அந்த 2-3 மினிட்ஸ் பீஸாக எழுதி முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி வச்சிருக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். சம்டைம்ஸ் அந்த நர்வஸ் சிஸ்டம் மறந்தாலும் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் ட்ரிவியல் திங்ஸ் அண்ட் ஆக்சுவல் இன்டர்வியூ. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே எப்படிலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்கான என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பண்ணி வச்சிடணும். அது இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ரீயூஸ்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் திங்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் நோட்ஸ் என்னென்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்தா லைக் நம்ம டிஎஸ் ப்ரிப்ரேஷனோட நீங்கள் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ சீவ்ஸ் அல்காரிதம்ஸ் சில அல்காரிதம்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ் தான். ஆனால் டக்குன்னு பார்த்தோன்னே புரியாது. லைக் அப்போதைக்கு படித்து பார்க்கும் புரியுற மாதிரி இருக்கும், ஆனால் கோடிக்கும்போது கொஞ்சம் மக்கர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ், கொஞ்சம் அபோவ் லெவலில் இருக்க அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். அந்த அல்காரிதம்லாம் வந்து எப்படி விஷுவலைஸாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, விஷுவலைஸாக எப்படி நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ விஷுவலைஸாக ஞாபகம் வச்சுக்கிறது தாண்டி அந்த விஷுவலைசேஷனும் நோட்ஸ் எடுத்துடணும். ஓகேங்களா. அது எப்படி எடுக்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளோட கிளாஸில் இருக்கும் போது. ஸோ அது எப்படி பண்ணுறது. ஸோ இந்த நோட்ஸ் வந்து எஃபெக்டாக எப்படி எடுக்கிறது, இந்த 2 விஷயமே நீங்கள் நோட்ஸ் எடுக்க சோம்பேறித்தனப்படாமல் நோட்ஸ் எடுத்துடணும். ஓகேங்களா. சார் இப்போ நான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஓவர்டூவே பண்ண மாட்டீங்க. லைக் எப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அப்படியே படிச்சுன்னா ஒரு மாதிரி தலைவலிக்கும், ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். அந்த ஃபீல் நமக்கு வரக்கூடாது. அப்படி எக்ஸாஸ்ட் ஆச்சு அப்படின்னா சம்திங் யூ ஆர் ஃபோர்சிங் யுவர் செல்ஃப். லைக் அதாவது அது ரைட் வே இல்லைன்னு அர்த்தம். லைக் நீங்கள் ரொம்ப ஓவர் டூ பண்ணுறீங்க. ஸோ சம்திங் இஸ் எக்ஸாஸ்டிங்னா அது உங்களால் லாங் டர்மாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவும் முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால தான் நான் கர்ட் ரெஸ்ட் தியரி சொல்லியிருப்பேன். நீங்கள் ரெகுலராக பிரேக் எடுத்து பண்ணுறதுக்கும் ஒருத்தர் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பிரேக் எடுத்து பண்ண வந்து எஃபெக்டிவாக பண்ணியிருப்பான். அண்ட் அவன் கொஞ்சம் மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆகாமல் நல்லா நீட்டாக போயிருக்கும் அவனோட டே. ஆனால் இந்த கண்டினியூஸாக பண்ணவனுக்கு வந்து ஒரு மாதிரி டே வந்து ஒரு மாதிரியா ஹெக்டிக்காக இருக்கும், ரொம்ப எக்ஸாஸ்டனாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் இந்த மாதிரி பிரேக் எடுத்து பண்ணுறவங்க கண்டினியூஸாக பண்ண முடியும். ஸோ அதனால் என்னோட டிப்ஸை முடிஞ்சளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் செகண்ட் பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நைட் நிம்மதியாக தூங்கலாம். ஓகே நீங்கள் நான் வந்து நல்ல பிரேக்கும் எடுத்து நல்லா ஒர்க்கும் பண்ணேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நல்லா நிம்மதியாக தூங்கலாம். இதே நீங்கள் வந்து எதுவும் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி ஓப்பிடிச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் அப்படி தூங்க ட்ரை பண்ணுங்க, தூக்கமே வராது. ஒரு மாதிரி என்னடா ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டு என்னடா லைஃப்பில் பண்ணுறோம், ஒரு மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்படியே ஒரு மாதிரி ரேண்டமாக யோசிச்சு அப்படியே மனசு அங்கேயும் அலைப்பாயும், அப்படியே 2 மணி 3 மணி அது தூங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த நாள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, எனக்குலாம் வந்து ஒரு பெரிய லைக் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. ஸோ தூங்குறதுக்காக நான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக எஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் வெளியில் போய் நல்ல ஒரு பேட்மிண்டன் நல்லா விளையாடி டயர்டாக இருந்தால் மட்டும் தான் எனக்கு தூக்கம் வரும். ஸோ அல்டிமேட்லி தூக்கம் எப்போ வரப்போகுது, நம்ம உடம்பும் நம்ம மனசும் டயர்டாகிடுச்சு. ஓகேங்களா, லைக் நம்ம உடம்பு டயர்டாகிடுச்சு, மனசில் வந்து எந்த ஒரு தாட்ஸும் இல்லை, லைக் எந்த ஒரு வேவரிங் தாட்ஸும் இல்லை அப்படின்னா தூக்கம் வரப்போகுது. ஸோ எந்த ஒரு மனசில் எந்த வேவரிங் தாட்ஸ் எல்லாம் எப்போ வரும், நம்ம வந்து நாள் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா. அதேமாதிரி பிரேக்ஸ் கரெக்டாக எடுத்து அங்கேயும் இங்கும் கொஞ்சம் நடந்தோ இல்லை ஒரு சின்ன சின்ன டிடி கேமோ இல்லை ஒரு பேட்மிண்டன் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் செஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிம்மதியாக தூக்கம் வரப்போகுது. ஸோ இதுதான் பேசிக்கலி இந்த டிப்ஸ்டிக்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கவும் முடியும், எஃபெக்டிவாக லைக் எந்த ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக தூங்கவும் முடியும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ நம்ம டிஎஸ் ப்ரிப்பரேஷனில் எப்படி ஆரம்பிக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போகிறோம், எந்த பிளாட்ஃபார்மில் படிக்க போகிறோம், இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இன்னும் 2-3 டேஸ் நான் போட்டுருவேன் அந்த வீடியோவை. அண்ட் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளோட கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ கைஸ் ரொம்ப லைக் நீங்கள் ஏதாவது அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. ஐ ப்ராமிஸ் திஸ் வில் பி த பெஸ்ட் ஃபார் யூ. என்னோட டாப்பிக்கில் பேச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு வந்து சீட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. என்னோட டாபிக் டேட்டிக்ஸில் போய் பாருங்கள், நிறைய பேர் வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கோர்ஸஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ யா ஸ்டே டியூன்ட். கூடி சீக்கிரம் வந்து நம்ம டிஎஸ்ஏ ப்ரிப்பரேஷன் திவாலி முடிஞ்சதுக்கப்புறம் தரமாக ஆரம்பிக்க போகிறோம். கைஸ் ஸ்டே டியூன்ட். see you soon. Yeah, bye.